அவனையே அவன் செக் பண்ணல. நீங்க முதல்ல ஆயுதத்தோட ஒரு ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? ஆயுதத்தோட வர முடியுமா ஹாஸ்பிட்டல்ல? ஆயுதத்தோட மருத்துவமனையில வரப்பல. அதன் பிறகு மருத்துவர்களுக்கு இந்த அறைக்கு போறாரு. அங்க போய் உள்ள போய் அவரை போய் கண்ணாபின்னா என்று அந்த ஆயுதத்தை கொண்டு விட்டுறாரு. அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த நிலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலை. நான் சொல்றேன், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது MCI, அதை பொறுத்தவரை பல்வேறு விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்குது. ஒரு மருத்துவமனையில ஒரு மருத்துவர்களுக்கும் சரி, மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், குறிப்பாக செவிலியர்கள், அதே போன்ற பல்வேறு வகையில் வேலை செய்யறவங்க, அவங்களுடைய அந்த வேலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக வகுத்து கொடுத்திருக்க நிலையில இந்த விடியாத இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன நடவடிக்கை அதன் மீது எடுத்தது? ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. விளைவு என்ன? இன்னைக்கு யார் உயிர் போனாலும் என்ன, யார் குத்துப்பட்டாலும் என்ன, வக்கீலுக்கு பாதுகாப்பு இல்லை, பொறியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எல்லோருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாட்டிலும் சரி, ஒரு உலகம் முழுவதும் வாழ்கின்ற எந்த குடிமகனாக இருந்தாலும் சரி, இந்திய குடிமகனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற குடிமகன் என்ன எதிர்பார்ப்பான்? ரெண்டு விஷயம் எதிர்பார்ப்பான். ஒன்று, அடிப்படை கட்டமைப்பு வசதி அந்த அரசாங்கம் ஏற்படும், அதில் ஃபெயிலியர். இன்னொன்று, ஒரு சட்டம் ஒழுங்கு போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய உயிருக்கு உடமைக்கு ஒரு பாதுகாப்பை உத்தரவாதத்தை அளிப்பதுதான் ஒரு அரசாங்கத்துடைய பிரதான கடமையாக இருக்கணும். ஆனால் அதில் டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. விளைவு பாருங்க, இன்னைக்கு உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகி, இன்னைக்கு கத்தி குத்துக்கு ஆளாகி இன்றைக்கு இன்னைக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கருணாநிதி பேரை வச்சா போதுமா? இந்த நூற்றாண்டு விழா கருணாநிதி பேர்ல வச்சிருக்கீங்க. நீங்க பேரை வைக்கிறது மட்டும்தான் ஸ்டாலினுடைய வேலை. எங்க போனாலும் ஒரு கருணாநிதி பேரை வைக்கிறது, ஒரு சிலை வைக்கிறது, ஒரு மாலை போடுறது. ஆனா விதிகள் படி முழுமையான அளவுக்கு சட்டத்தின்படி பாதுகாப்பு வழங்கப்படுறதா இருந்தால் இன்று ஸ்டாலின் அரசாங்கம் வழங்கவில்லை. அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு மருத்துவர் மீதான தாக்குதலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது. எதிர்காலத்தில் இது போன்ற தாக்குதல்கள் மருத்துவர் மீது வராத வண்ணம் முழுமையான அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அது செய்யுமா என்றால் நிச்சயமாக அது செய்யாது. எனவே இன்றைக்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எல்லோரும் இருக்கின்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த வகையில் என்னுடைய கண்டனத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் தெரிவித்து மருத்துவர் விரைவிலே குணம் பெற்று அவர் திரும்ப வேண்டும், பழையபடி அவர் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்ற வகையில் அவர் இடத்துல சொல்லி அவருக்கு தைரியம்லாம் சொல்லி வந்திருக்கிறோம். இதில் மீதி விவரங்களை நம்முடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவர் கூறியது குறித்து அந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. பாதிக்கப்பட்ட மருத்துவரை நேரடியாக அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய உடனடியாக போய் பார்த்து நீங்கள் முதல்ல மருத்துவருக்கு தைரியம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எல்லோருமாக நாங்கள் அந்த தைரியம் சொன்னோம். அண்ணன் அவர்கள் சொன்னது போல, ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல, அவருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான காயம். அது பொதுவாக நீங்கள் நல்லா இருக்காருன்னு இப்போ அமைச்சர் சொல்லிட்டு போறாரு. நான் கேட்டேன் எத்தனை இடத்துல காயம்னு கேட்டால் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதோடைய தலையில 2-3 இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல காதுல with the knife they came in street. He ran deliberate plan money with the knife he came inside. Association